வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கை வெளியீடு. எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும்? பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க முயற்சிப்பதாக வைகோ குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு. தலைமை நீதிபதி அமர்வு முன் திங்களன்று விசாரணை. விரிவான செய்திகள். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார். மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட தேசிய கட்சிகள் நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை சங்கல்ப் பத்ரா என்ற பெயரில் பிரதமர் மோடி வெளியிட்டார். அப்போது பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் உடனிருந்தனர். முன்னதாக கட்சி தலைமையகத்தில் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு பிரதமர் மோடி, அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் கேரண்டி 2024 என்ற பெயரில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. பெண்களுக்கு ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் என்றும் பொது வாக்காளர் பட்டியல் முறை அமல்படுத்தப்படும் எனவும் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2025 ஆண்டு பழங்குடியினரின் பெருமை ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என்றும் வேலைவாய்ப்பு முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமங்களில் குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருநங்கைகளுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம் பிடித்துள்ளன. பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாஜகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் மோடியின் உரையில் பணவீக்கம் மற்றும் வேலையின்மை என்ற வார்த்தைகள் இல்லை என ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க போவதாகவும் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தப் போவதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர், அவரது பதவிக்காலத்தில் அப்படி எதுவும் ஏன் செய்யவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். மோடிக்கு விலைவாசி உயர்வை பற்றியோ வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியோ கவலை இல்லை என குறிப்பிட்ட அவர், 10 ஆண்டுகளில் மோடியால் ஏழைகளுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என விமர்சித்தார். பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ் மக்கள் காதில் பூச்சுற்ற பாஜக அரசு நினைப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, விடுவிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என்பதை எந்த பாஜக அமைச்சர்களாவது விளக்க முன் வருவார்களா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் என்றும் எங்கள் காதுகள் பாவமில்லையா என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களவைக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பொய் பத்திரம் என்று விமர்சித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி, கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகள் குறித்து எந்த தகவலும் அந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக கூட்டாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாளினை ஒட்டி முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அண்ணல் அம்பேத்கர் மணி மண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும்
ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை சர்வாதிகாரத்தை அனுமதிக்கின்ற தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்துள்ளதாக விமர்சித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைக்க நினைக்கிறது. ஒரு தேர்தல் ஒரு அதிபர் என்று துணிச்சலாக இன்றும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் உடைய விஷயத்தில் உடன்பாடு கிடையாது. இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம், ஒரு சாராருக்கான நாடு இல்லை. சர்வாதிகாரத்தை ஒருபோதும் திணிக்க முடியாது. சர்வாதிகாரத்தை அனுமதிக்க முடியாத தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சர்வாதிகாரத்தை அனுமதிக்கின்ற தேர்தல் வாக்குறுதியை பாஜக கொடுத்திருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்புள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான சமுதாயத்தின் விளிம்பின் ஓரத்தில் தள்ளப்பட்டவர்களுக்காக அம்பேத்கர் வாழ்நாள் முழுவதும் போராடியதாக தெரிவித்தார். அரசியல் அமைப்பு சட்டத்தில் கை வைத்தால் இந்தியாவின் ஒருமைப்பாடு சிதறி போகும் என எச்சரித்த வைகோ அண்ணல் அம்பேத்கர் தயாரித்து கொடுத்த அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் அவர்கள் தயாரித்து கொடுத்த அரசியல் சட்டத்தையே சிதைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி நினைக்கிறார். நாங்கள் அதை எடுத்துவிட்டு நாங்கள் புதிதாக சனாதன சட்டத்தையே நாங்கள் அரசியல் சட்டமாக்க போகிறோம் என்று அவர்கள் தீர்மானம் போட்டார்கள். இந்த சட்டத்தை அதில் கை வைத்தால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடே சிதறி போகும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் தயாரித்து கொடுத்த அரசியல் சட்டம் எல்லா கோணத்திலிருந்தும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டங்களிலேயே சிறந்த ஒரு அரசியல் சட்டமாகும். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்தினுடைய ஒரு ஓரத்திலே விளிம்பிலே தள்ளப்பட்டு வாடியவர்களுக்காக அவர் வாழ்நாளெல்லாம் போராடினார், எழுதினார். எண்ணற்ற பட்டங்களை வெளிநாடுகளிலும் போய் படித்து அவர் பெற்று வந்தார். டாக்டரேட் என்று சொன்னால் லாஜிக்கில், ஃபிலாசபியில், பாலிட்டிக்ஸில் எல்லாத்துலேயும் அவர் அதில் ஒரு டாக்டரேட் வாங்கியிருந்தார். அப்பேற்பட்ட அறிவு மேதை, சிந்தனை தந்தை பெரியாருக்கு உற்ற நண்பர். அவர் மறைந்தாலும் இன்றைக்கு ஊருக்கு ஊர் சிலை வடிவிலே இருக்கிறார், மக்கள் உள்ளத்திலே இருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் புகழ் வாழ்க. மக்களவை தேர்தலில் பாஜக 200 இடங்களை கூட வெற்றி பெறாது என மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான மம்தா பானர்ஜி தேர்தல் பிரச்சார பேரணியில் ஈடுபட்டார். அப்போது மக்களவை தேர்தலில் பாஜக 200 இடங்களை கூட வெற்றி பெறாது என்றும் அம்பேத்கர் உருவாக்கிய நாட்டின் அரசியல் அமைப்பை பாஜக அழித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் ஏப்ரல் 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பெரும்பான்மை கிடையாது என்றும் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டி வருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த சித்தராமையா இந்த விஷயத்தில் கட்சி மேலிடம்தான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தார்.
தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்துள்ள வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன் திங்கள் அன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தேர்தல் விளம்பரம் செய்ய அனுமதி கோரிய திமுகவின் விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்த நிலையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள மனுவில் விளம்பரத்திற்கு அனுமதி தராதது தேர்தல் ஆணையத்தின் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சாதாரண கருத்துக்களை கூறி விளம்பரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கவில்லை என்றும் திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதற்கு 6 நாட்கள் வரை தாமதம் ஆவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் மனு மீது 2 நாட்களில் பரிசீலித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும் திமுகவின் விண்ணப்பத்தை நிராகரித்த தமிழக தேர்தல் அதிகாரியின் உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்துள்ள வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன் திங்கள் அன்று விசாரணைக்கு வரவுள்ளது. மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு என நமது மதிமுகம் தொலைக்காட்சி நடத்திய இணையதள கருத்து கணிப்பு இதோ. 7 மணி நிலவரப்படி நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் திமுக கூட்டணியில் CPI சார்பில் போட்டியிடும் செல்வராசு 63%, அதிமுக சார்பில் போட்டியிடும் சுர்ஜித் சங்கர் 10%, பாஜக சார்பில் போட்டியிடும் ரமேஷ் 17%, நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் கார்த்திகா 10% ஆதரவு பெற்றுள்ளனர். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க மதிமுகம் பிரைம் சேனலில் இணைந்திருங்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் விஷால் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக புதிய கட்சி தொடங்கப்படும் என அறிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி கமிட்டி மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் சென்னை அடுத்த புழுதிவாக்கத்தில் நடைபெற்றது. இதில் தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மக்களவை தேர்தல் பிரச்சாரம் குறித்து பேசினார். அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு LIC கட்டிடத்தின் அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு LICயின் SC/ST ஊழியர்கள் நலசங்கம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் செயலாளர் ராஜு, அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் மூலமே தற்போது ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருப்பதாக கூறினார். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் P. செல்வம் தனது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எழும்பூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திண்டுக்கல்லில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா கொடைக்கானலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது அவரது ஆதரவாளர்கள் சாலையை வழிமறைத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முன்னதாக மூஞ்சிக்கல் பகுதியில் பேசிய திலகபாமா, கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரோப்கார் திட்டம் செயல்படுத்துவதற்கு அரசின் கவனத்தில் எடுத்து செல்லப்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாக்குகளை சேகரித்தார். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஏற்கனவே ஆதரவளித்து அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்துள்ளதாக அறிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அரையபுரம் கிராமத்தில் ஸ்ரீ சீதலாம்பிகை மாரியம்மன் கோவிலின் 27ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழாவின் ஒரு பகுதியாக கரகம், காவடி மற்றும் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காவிரி ஆற்றங்கரையில் இருந்து சக்தி கரகம், பால்குடங்கள், அலகு காவடிகள் எடுத்து மேல வாத்தியங்கள், வான வேடிக்கைகள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா அடிபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம், உதயேந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் உள்ள 9 வார்டு பகுதிகளுக்கும் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை என அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் ராணிப்பேட்டை பொன்னை செல்லும் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தீவிர பக்தரும் ஸ்ரீ ரஜினி கோவில் நிறுவனருமான முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் திருமங்கலங்கள் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ரஜினி சிலைக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வழிபட்டார். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மலை குன்றுகளில் அமைந்துள்ள தோரணமலை ஸ்ரீ முருகன் ஆலயம், பண்பொழி திருமலை கோவில் முருகன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு முருகன் ஆலயங்களிலும் சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காய்கறி மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட கற்பக விநாயகருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் த கோட் படத்தின் முதல் பாடலான விசில் போடு வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. லியோ படத்தை தொடர்ந்து விஜயின் 68வது படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இதில் நடிகர்கள் ஜெயராம், பிரபுதேவா, மோகன், பிரசாந்த், வைபவ், ஸ்னேகா, லைலா உள்ளிட்டோர் நடித்துள்ள நிலையில் யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு இசையமைத்துள்ளார். படத்திற்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என பெயரிட்ட அறிவிப்பு போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் முதல் பாடலான விசில் போடு பாடல் வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு அதிகாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மும்பையில் பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதே வீடு என்ற திகில் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. எம்ஜிஆர் சினி கிரியேஷன் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட உள்ள அதே வீடு திகில் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இயக்குனர் மற்றும் திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் திரைப்பட நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் வெளியிட்டார். இதனை இயக்குனர் மற்றும் கதாநாயகன் ராஜா சி, நடிகர் மற்றும் பாடகர் ரஜினி ராமச்சந்திரன், திரைப்பட அறிமுக நாயகி மேரி, திரைப்பட உதவி இயக்குனர் வேல் நாகராஜ் உள்ளிட்ட பலரும் பெற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் மற்றும் வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகள், காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 19ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது அண்மையில் இஸ்ரேல் ஆளில்லா விமானம் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானிய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கை வெளியீடு. எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும்? பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க முயற்சிப்பதாக வைகோ குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு. தலைமை நீதிபதி அமர்வு முன் திங்களன்று விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.